ஹலோ guys, வெல்கம் டு டெவில் கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிராணி பார்ட் 3. இதில் நம்ம கிராணி ஈஸியாக சமாளிச்சிடலாம். ஆனால் கிராண்ட்பா சிலிண்டரை ரொம்ப கஷ்டமாக சமாளிக்கணும் guys. ஏன்னா கிராண்ட்பா கையில் கன் இருக்கும் guys. டெவில் பையோ, என் வீட்டுக்கு ஒண்டியாடா? ஆமாண்டா கிளவா பையா. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் guys. கிராணி பார்ட் 2 டோர் எஸ்கேப் பண்ணல அந்த வீடியோவில் வந்து ஒரு 20 லைக்ஸ் பண்ணால் போதும், அடுத்த கிராணி வீடியோ வரும்னு போட்டிருந்தேன். ஆனால் அடுத்த வீடியோவே கிராணி வீடியோ இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ சீக்கிரம் 20 லைக்ஸ் பண்ணிட்டீங்க கைஸ். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிக்காங்க நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா கைஸ்? ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, ஐ வாண்ட் கிராணி பார்ட் 3, ஐ லைக் இட். ஏதோ போட்டிருக்காங்க. கிராணி வாய்ஸ் சூப்பர்னு போட்டுருக்காங்க, தேங்க்ஸு. சரி ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் கத்தின்னு இருக்கோம். சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் தட்டிருங்க. ஓகே, உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோஸ்லாம் டெய்லி கஷ்டப்பட்டு போடுறேன். நம்ம வர நைட் ஷிஃப்ட் பாட்டு வந்திருக்கோம். இங்கே ஏதோ வீடு இருக்கே, நம்மளுக்கு வர களைப்பாக இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கலாமா? வீடு ஓப்பனில் இருக்கா? என்னடா ஓப்பன் பண்ணி திறக்குது வீடு? யார் ஹவுஸ் ஓனரோ இப்படி வீடை திறந்து போட்டு வந்துட்டாங்க. கார்லாம் இருக்குது, ஆனால் பாழடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது எல்லாமே. என்னடா டோர் அதுவாக க்ளோஸ் ஆயிடுச்சு. கேமரா வேறு பார்க்குது. கேமராவில் பார்த்து யாராவது ஆஃப் பண்ணிட்டாங்களா? உள்ளே போகலாமானே பயமாக இருக்கே. சரி ஓகே, இப்போ வெளில போக முடியாது, வந்துட்டோம். விடுங்க, உள்ளே போய் பார்ப்போமே என்ன இருக்குன்ட்டு. இன்றைக்கி மட்டும் இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் போயிடலாம். சரி ஓகே. என்னடா இது பிரிட்ஜு அதுவாக க்ளோஸ் ஆகுது? யாரோ இது கேமராலேருந்து பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க கன்ஃபார்ம். சரி ஓகே, உள்ளே போகலாம். நமக்கு எதுக்கு இதெல்லாம்? உள்ளே யாரும் இல்லைன்னா நம்ம பார்த்துக்கு தங்கிட்டு காலைல எழுந்துச்சி போயிடலாம். ஏதோ யாரும் நடுக்கிற சத்தம் பின்னாடி கேட்குதுல. யாரா பின்னாடி? டேய் மொட்டை, நீயாடா? என் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு இருக்கு உனக்கு? ஐயோ, இது கிராண்ட்பா வீடுன்னு தெரியாமல் உள்ளே வந்துட்டோமே. ஐயோ போயிடுச்சா இன்னைக்கு. நம்மளை போயிட்டு ஒரு சங்கிலியில் அடிச்சிருவான். டே 1 இது இப்போது தான் ஃபஸ்ட்டு. சரி ஓகே கைஸ், நம்ம ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் இப்போது. அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் கிடைக்கணும். இன்னும் யாரா இது லாக்கு இங்கேயே வச்சுருக்கிறது? இந்த கிராண்ட்பா எவ்வளோ பெரிய லூஸாக இருப்பான்னு பாருங்கள். நம்மளை இந்த ரூமை அடைச்சிட்டு லாக்கு பக்கத்துலேயே வச்சுருந்தா நம்ம வெளில வர மாட்டோம். இது ஃபஸ்ட் டைம் திறக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் கைஸ். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. எதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த கோகைக்குள்ளே போகிறேன்னா, ஏன்னா மேலே போனால் ஃபஸ்ட்டு கிராண்ட்பா அங்கே இருந்தால் வருவாங்க. அதனால தான் நான் கீழே போய் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்துன்னு வந்துடலான்னு வரேன். இந்த ரோபோ வேறு பயமாக இருக்கே, ஏதாச்சும் கத்தி கிராண்ட்பாவை கூப்பிட்டுட்டானா. சரி ஓகே கைஸ், இப்போ பெல் அடிச்சிட்டோம். சூப்பர் கைஸ், சூப்பர். ஏன்னா இப்போ கிராண்ட்பா கையில் கன் இருக்கிறதுனால நம்மளால் கொஞ்சம் கூட உயிர் வாழவே முடியாது. முதல்ல நம்ம கிராண்ட்பாவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கன் எடுத்து நம்ம கிராண்ட்பாவை போட்டு தள்ளிடலாம். சாரி கைஸ், சொல்ல மறந்துட்டேன், இது வெப்பன் கீ. ஏன் நான் சொன்னேன்னா, வெப்பன் கீ எடுத்து கிராண்ட்பாவே வெப்பன் எடுத்து போட்டுடலாம்ல, அதனால தான். கிராணி போயிடுச்சு. இப்போ நம்ம போகலாம். கிராண்ட்பா ஏன்னா காது கேட்காது, அவன் கீழே வரமாட்டான். போகலாமா? ஓகே ஓகே, ஓடிடலாம். கிராண்ட்பா வரமாட்டான். டேய் கிராண்ட்பா, எதிர்க்க வந்துடாதரா. இவன் கையில் வர கன் இருக்கும், அதனால கொஞ்சம் டேஞ்சர் தான். ஃபஸ்ட்டாக மேலே போய் நம்ம அந்த வெப்பன் கீயை எடுத்துடணும். வெப்பன்ஸ் எடுத்துட்டேன்னா அவள் தான். கிராண்ட்பா கிராணி யார் வந்தாலும் பயம் இல்லை எனக்கு. இதில் ஆனால் ஸ்லெண்டர் நான் வர வந்து எனக்கு டென்ஷன் பண்ணும். கிராண்ட்பா வரும்போது கரெக்டாக நடுவில் வந்துடும், தோற்றுருவோம் நம்ம. சரி ஓகே, எடுத்தாச்சு. ஆமாம்ல, இது கல் வேறு வேணும்ல. சரி ஓகே கைஸ், யாருக்கும் தெரியாமல் நம்ம கீழே போயிடலாம். இப்போ நம்ம மிஷன் என்னன்னா, கீழே 3 கல்லை பொறுக்கணும். என்னடா இந்த நேரம் பார்த்து ஒரு கல் கூட காணோம். சரி ஓகே, 1-2 கச்சாச்சுக்கோ போதும். என்ன அங்கே ஏதோ ஜொலிக்குது. நமக்கு தேவையானது தான் நல்லாயிருக்கும். பிளாங்க் போட்டு அங்கே போனால் அங்கே ஏதாச்சும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது நமக்கு. அதனால் அது கூட முக்கியம்தான் நமக்கு. கல்லே கிடைக்க மாட்டேங்க, அப்படியே போயினே இருக்கோம், விடுங்க. ஸ்லெண்டராவும் கிராணியும் சேர்ந்து என்ன அடிச்சிட்டாங்க கைஸ். கைஸ், கிராணியை விட கிராணியோட பொண்ணு தான் கஷ்டமாக இருக்குது. அது வந்ததால் தான் நான் அவுட்டே ஆனேன். இல்லைன்னா கிராணி ஈஸியாக டிம்மிக்கு போய் தப்பிச்சிருப்பேன் ஈஸியாக. சரி ஓகே கைஸ், இப்போ டே 2 வந்துச்சு. இது கொஞ்சம் டேஞ்சரான கேம் தான். ஏன்னா கிராண்ட்பா கையில் கன்லாம் இருக்குது. ஆனாலும் நான் உங்களுக்காக தான் விளையாடிருக்கேன். பயமாக இருக்கே, இது வேறு ஓப்பன் ஆக ரொம்ப லேட் ஆகுது. சரி ஓகே கைஸ், இப்போ கிராண்ட்பா கிட்ட பயந்துருந்தாலாம் வேலைக்கு ஆகாது. இப்போ மேலே போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ ஜெயிக்கணும்னா பண்ணி தான் ஆகணும்.
யாராவது இருக்கீங்களா? நல்ல வேலை கைஸ், யாரும் இல்லை. வெளில போகலாம். வெளில போய் முதல்ல ஏதாச்சும் கல் ஏதாச்சும் தெரியுதா அப்படியே எடுத்துக்கலாம். கல்லுக்காக தான் வெளில வந்தேன். ஐயோ, இந்த ஸ்லெண்டரா வர்த்தி அடிக்கடி வந்து டென்ஷன் பண்ணினே இருக்கா. அவளால் தான் நம்ம தோத்தோமே. சரி ஓகே கைஸ், இப்போ ஸ்லைட் ஷாட் எடுத்தாச்சு. கிராணி நான் வந்துட்டேன். இந்த டைலாக் உனக்கு செட்டே ஆகல கிராணி. இந்த கல் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கணும். ஐயோ கிராணி வருதே. ஐயோ டேய் நின்றா டெவில் பையா. இந்தா வாங்கிக்கோ. ஐயோ வாங்கிக்கோ. என்னையே அடிச்சிட்டேடா. சரி ஓகே, இப்போ கிராணி காலி. இன்னும் அவன் சாவுல மைக்கத்தில் தான் இருக்கா. அவன் புருஷனுக்காக இப்போ வெயிட் பண்ணலாம். ஆஹோ அப்படின்னு வருவான் பாரு. இப்போ சரி, இப்போ நம்ம தூங்கலாம். தாத்தா தூங்கிட்டான் போல இருக்கே. அப்படின்னா தாத்தாக்கு இப்போ வேலை வரமாட்டான். நம்ம உள்ளே போகலாமா? ஆனால் உள்ளே போகிறதுக்கே திக்குன்னு இருக்கே. தாத்தா வந்துட்டா ஷூட் இருக்குது தாத்தா கிட்ட. ஷூட் பண்ணி நம்மளை வச்சிருவான். ஆல்ரெடி ஒரு டே முடிஞ்சிச்சு. இப்போ அந்த கிராணி எந்திரிக்கிறதுக்குள்ளே தாத்தா வந்துட்டா. ஓகே, இவ ஒருத்தி ஏன் தான் இந்த சிலிண்டர் நான் போட்டேனோ அடிக்கடி வந்து டென்ஷன் பண்ணுறா. இந்த தாத்தா வர வருவானான்னு பயந்து சாவுறேன். இதுக்கு அப்படியே செத்துக்கலாம் போல. கிராணியே எந்திரிச்சிக்கும் போலையே. உள்ளே போயிடலாம் விடு. அந்த தாத்தா வர மாதிரியே தெரியல. பாய் கிராணி, நான் உள்ளே போகிறேன். தாத்தா வரல, நல்லா உள்ளே போகிறேன். பயப்படாத, உன்னை கொல்ல மாட்டேன், பயப்படாத. ஓகே தாத்தா, எங்கே இருக்கீங்க? உங்களுக்காக தான் ஒரு குண்டு நான் வச்சுருக்கேன். கஷ்டப்பட்டு பொறுக்குன கல்லை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் மண்டைக்கு அது இருக்கட்டும். உள்ளே கூட தாத்தா இல்லை. எங்கடா அவன் தூங்கிட்டு இருப்பானா? தாத்தா எங்கடா இருக்க நீ? கீழே போய் அவனை அடிக்கலான்னு இருக்கேன். ஆனால் பயமாக தான் இருக்கே. கீழே இறங்கிடலாம். ஆமாம், நம்ம பக்கத்து ரூமில் என்ன இருக்குன்னே பார்க்கலையே. போய் பார்த்துட்டு வந்துடலாம். கோகோனட்குள்ளே ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சூப்பரு. சரி ஓகே, இப்போ நம்ம கோகோனட் எடுத்துன்னு போகலாம். கீழேருந்து போனால் கஷ்டமாக இருக்கும். அதனால் மேலே இருந்து அப்படியே கீழே குதிச்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கீழே போகணும். கீழே கிராண்ட்பா இருந்துடாத. எங்க அந்த டெவில்? ஆளையே காணும். டேய் கிழவா, நான் மேலே இருக்கேன். கிழவா பாவம் கீழே தேடின்னு இருக்கான். நான் இங்கே மேலே இருக்கேன். அந்த கிழவா அங்கே போகிற வரைக்கும் நம்ம இந்த சைடாக போயிடலாங்க. கிராண்ட்பா அங்கே போயிட்டாரு. இப்போ நம்ம இந்த சைடாக அப்படியே போயிடலாம். கோகோனட்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு தான் ஆவலாக இருக்குது. கிராண்ட்பா பார்த்துட்டானோ, சவுண்டு வர கேட்குது. ஷூட் பண்ணுறதுக்குள்ளே ஓடிடலாம். சரி ஃபாஸ்ட் இந்த கிச்சன்லேருந்து கிராணி வந்துட போகிறா. அதனால ஃபாஸ்ட்டாக நம்ம ஓப்பன் பண்ணிட்டு என்ன ஏதாச்சும் ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவையானது கூடிங்கடா. என்னது இது? ஓ சூப்பர் காயின் காய்ஸ். அவ்வளோதான், காயின் கூட கச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எஸ்கேப் தான். என்னடா இந்த சிலிண்டர்னா வேறு. ஏங்க இந்த சிலிண்டர்னா சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த கேம்லேயே சிலிண்டர்னா தாங்க ரொம்ப கஷ்டமான ஒருத்தி. நம்ம தப்பிக்கும் போதெல்லாம் வந்து நடுவில் வந்து நம்ம டென்ஷன் பண்ணினே இருப்பா. நீங்கள் லைக் டார்கெட் ஒரு 20 பண்ணுங்கள். 20 லைக் டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்லெண்டரினா எக்ஸ் கேம் பிளே விளையாடி போடுறேன். ஓகே, இப்போ இந்த காயின் எடுத்துகிட்டு போய் கீழே போகணும். ஐயோ கிராண்ட்பா. கிராணி மேலே வா, நம்ம மேலே போய் தேடுறோம். சரிங்க. சூப்பரு. இப்போ கிராண்ட்பாவும் கிராணியும் மேலே போய் தேட போகிறாங்க. அது வரைக்கும் நம்ம கீழே போயிடலாம். ஃபாஸ்ட்டாக போகணும். சரி ஓகே, இப்போ காயின் கீழே எடுத்துன்னு போய் இங்கே போட்டுடலாமா? நான் போய் டிக்கெட் வாங்கிடலாமா? யாரும் இருக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். இங்கே போட்டு போயிடலாம். இப்போதைக்கு காயின் இங்கே இருக்கட்டும். வேறு ஏதாச்சும் கிடைக்குதா பார்ப்போம். எங்கள் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தாங்க. இப்போ காயின் மட்டும் தான் கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய பொருள் நமக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது. ட்ரெயின் கீ, ட்ரெயின் ஆக்சிலேட்டர், அந்த ஸ்விட்சு எல்லாமே கிடைக்கணும். அதுக்கு நம்ம தேடணுமே. இந்த கிராண்ட்பா இருக்கிறதுனால தேடக்கூட முடியல. அவங்க தானே மேலே தானே வந்தாங்க. மேலே காணோம். ஒருவேளை அந்த ரூமில் போய் டூயட் பாடின்னு இருப்பாங்களோ. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்லைட் ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ டாப் ஃப்ளோருக்கு போய் டெவில் இருக்கானா பார்க்கலாம். ஐயோ தாத்தா, நான் இங்கே இல்லை. இங்கே இல்லையா? எப்படி நீ சொல்ற? நீ இங்கே தானே இருக்க. தாத்தா உனக்கு எனக்கு சண்டை. நான் வெறும் ஒரு கோலி. நீ உங்கள்கிட்ட ஷூட்டு. யார் பார்த்துடலாமா? 3, 2, 1 ஸ்டார்ட். அவ்வளோதான் தாத்தா மட்டை. என்னங்க சத்தம் மேலே? கிராண்ட்பாவை கொல்லிட்டானோ? நம்ம மேலே போய் செக் பண்ணலாம். கிராணி மேலே வருதான். நம்ம ரூஃப் கொண்டு தான். கிராணிக்கு எப்படி தெரிய போகுது? கிராணி அந்த புருஷன் சாவுக்கு வந்து பார்த்துன்னு போட்டோம். டேய் காக்கா பாய். அதோட பெட்டை கொண்டாச்சு. ஓ ட்ரெயின் கீ. நமக்கு தேவையான இன்னொன்று பொருளும் கச்சிச்சு. கிராண்ட்பா வந்து கன்னை எடுக்காத மாதிரி இங்கே போட்டுடலாம். இப்போ ட்ரெயின் கீ எடுத்துக்கலாம். சூப்பர். இப்போ ட்ரெயின் கீயும் காயினும் கச்சிச்சு. இன்னும் நமக்கு கொஞ்சம் பொருள்லாம் கிடைக்கணும். அந்த ஸ்விட்சும் ஆக்சிலேட்டர் 2 பொருள் கச்சா எஸ்கேப் தான். அந்த ரெண்டும் கொஞ்சம் ஈஸியான இடத்துல வச்சுருங்கடா ப்ளீஸ்ரா. இப்போ நம்ம இந்த ட்ரெயினுக்கு எடுத்துன்னு போய் கீழே போடுறதுக்குள்ளே யாராவது கிராண்ட்பா வர மாட்டாங்க. கிராண்ட்பாவை அடிச்சாச்சு. கிராணி அங்கே மேலே போயிருக்கோம். ஸ்லெண்டர்னா மட்டும் வராமல் இருக்கணும். ஸ்லெண்டர்னாவை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம்ப்பா. நானே ஒத்துக்கிறேன். கிராண்ட்பாவை பார்த்தா கூட அவ்வளோ பயம் இல்லை. ஸ்லெண்டர்னாவை பார்த்தா தான் எனக்கு பயம்.
எதிர்க்க வந்துடாதம்மா. ஐயோ சொல்லி வாய முடியல. இந்த ஸ்லெண்டு நான் ஒருத்தி. கிராணி வேற வந்துட்டா. டேய் என் பொண்ணே வாடா பயம்படுத்துற. ஏய் நானும் உன் பொண்ணை பயமுறுத்தல, உன் பொண்ணு தாண்டி என்ன பயமுறுத்துது. டேய் உனக்கு லக்கல் அதிகமா ஆயிடுச்சுடா. எனக்காச்சும் நக்கல் கம்மி தான். உன் புருஷனுக்கு தான் நக்கல் அக்கல்லையே வச்சுன்னு சுத்தின்னு இருக்கான். போய் அவனை போய் அடிப்போ. என்னடா சொன்னேன்? ஒன்றும் இல்லை. உன் புருஷன் நல்ல புருஷன்னு சொன்னேன். அந்த பயம் இருக்கணும். ஹி 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 ஹி. அந்த சிரிப்பு மட்டும் சிரிக்காது, ரொம்ப டெரராக இருக்கு. சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்த காயின் எடுத்து போய் டிக்கெட் வாங்கிடலாம். அந்த ரோபோட் கீழே இருக்கும்ல, அதை நம்ம கொல்ல வேணாம் காய்ஸ். அதுவும் நல்ல ரோபோட்டா. நம்ம டிக்கெட் எடுத்துன்னு போனால் அதுவாக டோர் ஓப்பன் பண்ணி கொடுப்போம். நம்ம அதை கொன்று அந்த ஆக்சிலேட்டர் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்தடா ரோபோட், என்கிட்ட டிக்கெட் இருக்கு, நீயே போய் டோர் ஓப்பன் பண்ணு. நல்ல பையன், டோர் ஓப்பன் பண்ணிட்டான். தேங்க்யூ. இப்போ அவன் கிராண்ட்பா கிட்ட நம்மளை மாட்டி விட மாட்டான், கத்தவும் மாட்டான். தேங்க்ஸ் ராமச்சான், பாய். இப்போ நம்ம மேலே போகலாம். ஆனால் மேலே அந்த கிழவனும் இருந்தால் கொஞ்சம் பயம் தான். ஐயோ சொல்லி வாய முடியல. டேய் நின்றா டெவில் பையா. நிற்க முடியாது. என்னடி பண்ணுவ கிராணி கிழவி. இந்த கிராணியை நம்ம இந்த சைடு போய் கொஞ்சம் சைலண்ட் பண்ணலான்னா பயமாக இருக்கே. சரி விடுங்க, கொஞ்சம் சவுண்டு போட்டு வந்துடலாம். டோர் க்ளோஸ் பண்ணோடனே அங்கே பெல் சவுண்டு கேட்கும். கிராணி அந்த சைடு போயிடும். அது வரைக்கும் நம்ம மேலே போயிடலாம். இந்த கிழவன் வராமல் இருந்தால் கொஞ்சம் ஓகே தான். சரி ஓகே காய்ஸ், இன்னும் வீடியோ பார்க்குறவங்க யாரும் லைக் பண்ணலன்னா லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரும். என்னடா இப்போல்லாம் வீக்லி 1 டைம்ஸ் வீடியோ வர மாட்டேங்குதுன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது காய்ஸ். கொஞ்சம் நெட்டு ஒர்க்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது. நிறைய ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு இருக்குது. இனிமேல் வீக்லி ஒன்ஸ் உங்களுக்காக வீடியோ வந்துடும். வீக்லி உங்களுக்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் நாங்கள் சப்ஸ்கிரைபர் ஏறினோடனே உங்களுக்காக நான் ஒரு வீக்கு 2 வீடியோஸ் போடுறேன் கைஸ். அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சரி ஓகே, பேசினே இருக்கிற கேப்பில் நான் பிளாங்க் எடுத்துட்டேன். சரி ஓகே, இப்போ நமக்கு என்ன வேலைன்னா பிளாங்க் எடுத்துகிட்டு போய் மேலே அங்கே போடுவோம்ல, அங்கே போட்டு அந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த ரூமில் நமக்கு தேவையானது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம லக்கு. ட்ரெயினுக்கு தேவையானதுன்னா ஈஸி தான் வின் பண்ணுறது. இன்னும் 2 பொருள் கிடைக்கணும். ஒரு பொருள் கிடச்சிச்சின்னா ஓகே, ஒரே ஒரு பொருளை நம்ம அசால்ட்டாக தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டெப்ஸில் போனால் கொஞ்சம் டேஞ்சரு, அதனால நம்ம லிஃப்ட்லேயே போயிடலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கேருந்தே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போகணும். ரூட் எங்கே? இங்கே தான். ஸ்ட்ரைட்டாக மேலே போய் அங்கே பிளாங்க் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கைஸ். அது வரையும் கிராண்ட்பா வந்துடக்கூடாது. ஓகே வந்தாச்சு. இங்கே கிராண்ட்பா யாரும் இல்லை. 3 கல் நம்மகிட்ட எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. ஓகே இங்கே போடலாம். கடவுளே ஏதாச்சும் நல்ல பொருளாக வைங்க ப்ளீஸ். கைஸ் நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க கைஸ், அப்போ தான் நமக்கு தேவையானது கிடைக்கும். வாவ், நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சிலேட்டர் கச்சிச்சு ட்ரெயினுக்கு தேவையானது. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு. டேய் டெவிலே, நீ பிளாங்கே கண்டுபிடிச்சியா? ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு கிராணி, நான் கீழே இருந்து போயிடுறேன். நான் பிளாங்க் கண்டுபிடிச்சதுலாம் இருக்கட்டும், நீ ஏன் இங்கே வந்த? நீ எங்கே வேணாவா, நான் உன்னை ஈஸியாக எஸ்கேப் ஆகி போயின்னே இருப்பேன். ஏன்னா இப்போ கிராண்ட்பா, ஐயோ இந்த சிலிண்டர் நான் வேறு சொல்லியிருந்தேன். இப்போ கிராண்ட்பா கையில் வேறு கன் இல்லை, அதனால கொஞ்சம் பயம் இல்லை எனக்கு. பயப்படாமல் நம்ம போகலாம். இப்போ எனக்கு கிராண்ட்பாவை பார்த்தாலும் பயம் இல்லை, கிராணியை பார்த்தாலும் பயம் இல்லை, அவங்க பொண்ணை பார்த்தாலும் பயம் இல்லை. ஏன்னா இப்போ நான் தரமாக விளையாட கற்றுக்கினேன். டேய் கிராண்ட்பா பயம் இல்லைனா முன்னாடி வாடான்னு சொல்ல வாய முடியல. என்னடா வந்துட்டேன்? டேய் நான் சொன்னா முன்னாடி வர சொன்னியா? வந்துட்டேன் பாரு. சரி கிராணியாச்சும் கொஞ்சம் அழகா சிரிச்சாடா, நீ என்னடா இப்படி சிரிக்கிற? என் பொண்டாட்டி அழக நான் மட்டும்தான் ரசிப்பேன், நீ ரசிக்க கூடாது. உன் பொண்டாட்டி அழகா இருந்தா ரசிச்சிக்கோ. உன் பொண்டாட்டிலாம் எவ்வளோ கேவலமா இருப்பான்னு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாமல் நம்ம வாய் கொடுத்து கிராண்ட்பா கிட்ட மாட்டிக்கிட்டோம் கைஸ். இப்போ தான் டே 3 வந்திருக்கு. ட்ரெயின் கீ எடுத்துன்னு போய் முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சிலேட்டர் மட்டும் கச்சிச்சுன்னா சூப்பர் கைஸ், நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஆக்சிலேட்டர் மட்டும் எங்கேயாவது கொடுத்துருங்க ப்ளீஸ். சாரி கைஸ், நமக்கு ஆக்சிலேட்டர் கச்சிச்சு. அந்த ஸ்விட்ச் தான் கிடைக்கணும். ஆக்சிலேட்டர் எடுத்துன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ட்ரெயின் கீ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஏன் இந்த சிலிண்டர் உள்ள திருப்பி வரா? வெளில இருக்கும்போது வருவானே அதுவே பரவாயில்ல, ட்ரெயின்குள்ளே இருக்கும்போது ட்ரெயின்குள்ளே வரா. சரி ஓகே, இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கூட எடுத்தாச்சு. இதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு டோர் ஆக்டிவேட்டர் கூட ஓப்பன் பண்ணி கொடுத்துச்சு டோர் அந்த ரோபோட்டு. ஓகே இப்போ இது கூட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரெயின் மூவ் பண்ணாது. பவர் வேணும்ல, அதுக்கு ஸ்விட்ச் வேணும் காய்ஸ். இப்போ அந்த ஸ்விட்சை எங்கெல்லாம் போய் தேட போகிறேனோ. இதுக்கு நடுவில் இந்த கிராண்ட்பா கிராணி சென்டர்னா எல்லாரும் இருப்பாங்க. இப்போ அந்த சவுண்டு போட்டோம்ல, அதனால கிராண்ட்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எதுக்கு இங்கே வந்தேன், திருப்பி ரிட்டர்ன் போயிடலாம், விடுங்க, தெரியாமல் வந்துட்டேன். சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வெளில போய் அந்த ஸ்விட்சை மட்டும் தேடலாம். அந்த கிராண்ட்பா கிராணி இல்லை, ஃபாஸ்ட்டாக போயிடலாம். பின்னாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி பார்க்காம ஓடிடலாம்.
ஆமாம் காய்ஸ், நம்ம நிறைய ட்ராயர்லாம் செக்கே பண்ணல. அங்கே போய் ஒரு அடி செக் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான்ட்டு. கிராண்ட்பாவோட ரூமில் கிராண்ட்பாவோட அந்த ஸ்டேர்ஸ் கிட்ட ஒன்று இருக்கும்ல, அந்த ட்ராயர் ஒன்றுமே செக் பண்ணல. ஐயோ இந்த ஸ்லெண்டர்னா முதல்ல அந்த டெடி எடுத்துன்னு போய் அந்த ஸ்லெண்டர்னாவை கொல்லும். ஐயோ தாத்தா. ஹோ இப்போ நம்ம போய் தூங்கலாம். ஓகே கைஸ் இப்போ கிராண்ட்பா போய் தூங்கிட்டா. இங்கே ஏதாச்சும் இருக்கா யூஸ்ஃபுல்லானது? சூப்பர் கைஸ். நாடா சத்துவாங்க. ஐயோ ஏதோ ஆர்வ கோளாறுல கத்திட்டேனே. இப்போ 2 பேரும் துரத்தின்னு வருவாங்க. ஃபாஸ்ட்டாக போய் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் கைஸ். இதுதான் லாஸ்ட்டாக எல்லாம் ஏமாந்து போவேன் நான் வேறு ஏதாச்சும் வேணும்னு சொல்லிட்டு. இருங்க உடனே செக் பண்ணிக்கலாம். ஆக்சிலேட்டர் கச்சிச்சு, ட்ரெயின் கீ கச்சிச்சு, சுவிட்சு கூட கச்சிச்சுன்னா அவள் தானே. டோர் ஆக்டிவேட்டர் அந்த ரோபோட்டே ஓப்பன் பண்ணிச்சு. இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கேயே நான் ஃபிக்ஸ் பண்ண வரேன், வெளில தானே ஃபிக்ஸ் பண்ணும். கிராண்ட்பா வந்துட போகிறாங்க. ரோபோட் கொஞ்ச நேரம் என்ன பார்த்துக்கூடா. இப்போ நான் ஃபாஸ்ட்டாக அவள்தான். ஓகே வாய் வேலை கொள்ளுறது இந்த அர்ஜென்ட்டில் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், ட்ரெயின்குள்ளே பூந்துடலாம். கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுக்காக டோர்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். டோர்லாம் க்ளோஸ் பண்ணாதாங்க இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ நம்ம ஓட்டுற டோருக்குள்ளே போய் இங்கேயும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே கைஸ், நம்ம எஸ்கேப் அவ்வளோதான். ஸ்டார்ட் த ட்ரெயின். சரிடா பாய்டா ரோபோட்டே. தேங்க்ஸ்டா நீ உதவி பண்ணதால. நான் உன்னை கொல்லலை, அதனால நீயும் எனக்கு நன்றி கடன் வச்சிருப்பேன்னு நம்புகிறேன். பாய்டா ரோபோட். பாய் தாத்தா பாட்டி ஸ்லெண்டர்னா எல்லாருக்கும் டாட்டா. நான் போயிட்டேன். அண்ணி அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். அடுத்த வாட்டி மொட்டை சிவாவும் வருவான்ல, 2 பேரையும் சேர்த்து கைமா பண்ணிடலாம். டெவில் இன்னொரு நாள் நீ எங்கிட்ட மாட்டிக்குவேன். இப்போ நான் ஒருத்தன் வந்தாலே ஒன்றும் பண்ண முடியல. மொட்டை சிவாவும் வந்துட்டா அவள் தான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் 3 பேரையும் கதையை முடிச்சிருவோம். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம இந்த கிராணி 3 பாட்டை பக்காவாக முடிச்சாச்சு. அடுத்த வாட்டி நானும் மொட்டை சிவா ப்ரோவும் 2 பேரும் சேர்ந்து இங்கே 3 பேரையும் காலி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு நியூ அப்டேட் வரணும் கைஸ். GMM பார்ட் 3ன்னு இருக்கும். அது இன்னும் வரல, அதுக்கு கொஞ்சம் பக்கை இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த டிவி லூப்பர்ஸோ யாரோ சரி பண்ணிடுவாங்க. அப்போ நானும் மொட்டை சிவா ப்ரோவும் கிராணி 3லேயும் வருவோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நான் உங்களுக்கு எத்தனை லைக் டார்கெட் பண்ணியிருந்தேன்? வெறும் 20 லைக்ஸ் டார்கெட் பண்ணிங்கன்னா போதும் கைஸ். மற்ற யூடியூபர்ஸ்லாம் 20K 1K அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம இப்போ தான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால இப்படி கேட்குறோம். போக போக நாங்களும் பிக்கப் ஆகிடுவோம். அது நீங்கள் தர சப்போர்ட்டை பார்த்து தான் இருக்குது. டோர் எஸ்கேப்பு போட்டுருவோம். ஓகே கைஸ்.